தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோ காணொலி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சிகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் எங்கே பயிற்சியாளர்னா 4ஆம் வீட்டுக்கு உண்டான அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். சஞ்சரிக்கும் காலம் பார்த்தீங்கன்னா 26/8/2024 முதல் 20/10/2024 வரை மொத்தம் 54 நாட்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சரிக்க போகிறார் 6ஆம் இடத்தில். அப்போ ஒரு ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகும்போது கடன் படிப்படியாக குறையறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11ஆம் வீட்டுக்காரே போய் 6ல் சந்திக்கிறார். 6ஆம் இடத்துல சந்திச்சிட்டாருன்னா 100% கடன் படிப்படியாக குறையறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள் தொழிலில் நிறையா முடக்கம் வந்திருக்கும். அது சரியான நல்லா எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸ்போர்ட் தொழில்னால பெரிய லாபமே இருந்திருக்காது. ஏன் லாபமே இல்லை அப்படின்னா, அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பகவான் 5ஆம் இடத்துலேருந்து நினைச்ச மாதிரி தொழில் செஞ்சதுக்கான தன்மை இருக்குது. அதனால நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பாருங்க, தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரர் போயிட்டாங்க. சரிவர தொழில் நடத்தவே முடியல, சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல. நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினச்சி பெரிய பணம் சம்பாதிக்கணும் எண்ணத்தில் தான் நீங்கள் தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா தகுதிக்கு மீறின கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை உருவாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, எதை தொட்டாலும் நட்டமே, என்ன பண்ணினாலும் நட்டமே. ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வச்சாலும் கூட, ரொம்ப கவனமாக வச்சாலும் கூட அதில் ஒரு பிரச்சனையை மட்டுமே மேலும் மேலும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பாருங்க, அந்த 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் 6ல் போய் நிற்கும் போது தான் உங்களுக்கு கடனே குறையும். அதுவரை உடனே குறையக்கான வாய்ப்பே இல்லை. பாருங்க, அந்த 4ஆம் இடத்து அதிபதியும் 6ஆம் இடத்துல நிற்கிறார். பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் நிறையா இடத்தை விற்று வாங்கியிருப்பீங்க. பார்த்தீங்களா? அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா தலை முழுகி போகிறது, கையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவீங்க. அப்போது வரக்கூடிய காலகட்டங்களில் இட சம்பந்தமான விஷயத்தில் கவனமான முடிவு எடுக்கிறது மிக சிறப்பான யோகம். பாருங்க, அவசரப்பட்டு நீங்கள் வந்து கடன் வாங்கிட்டேன், அதனால் இடத்த விற்கணுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது இடம் கைவிட்டு போகிற நேரமாக வரும். அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இட சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக முடிவெடுக்கிறது மிக சிறந்த அமைப்பாக இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு கல்யாணமே ஆகலை, 3 வருஷமா 4 வருஷமா 5 வருஷமா 7 வருஷம் வரைக்கும் என்ன பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் திருமணமே ஆகலை, எப்போ தான் திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துலேயே இருந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியே நடக்கவே இல்லை. ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம வீட்லேயே மட்டும்தான் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது. ஏன்னா அடுத்தடுத்து பக்கத்துலலாம் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி ஒரு நிகழ்வும் கூட நடக்கலையே அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க. பாருங்க, சனி பகவான் உங்கள் 2ஆம் இடத்துலயே இருக்கிறார். பாருங்க, உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் கூட உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியவே பார்க்கிறார். 6ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்து அதிபதியும் கூடவா. அப்போ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டு வேலை முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் 100% கிடைக்கும். அப்போ இந்த காலத்தில் திருமண யோகம் கூடி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. அது நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. பாருங்க, இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது 100% திருமணத்தை நடக்கி கொடுப்பார். பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கூட உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துக்கு போறாரு. அந்த சுகஸ்தானாதிபதி குரு மேல தாண்டி நம்ம ரிஷப ராசிக்கு இருந்து மிதுன ராசிக்கு போகும்போது தான் இது நடத்தி கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்ப நடத்தி கொடுத்துட்டு போறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு. லாபஸ்தானாதிபதியா இல்லைங்களா, அவரு போய் 6ல் உட்கார்ந்தாலும் லாபம் பன்மடங்கா பெறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. பாருங்க, அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, அம்மாவுக்காக ஹாஸ்பிட்டல் செலவு, அம்மாவோட இழப்பை தாங்க முடியாத சூழ்நிலை உருவாக்கியோ. இந்த மாதிரி நம்ம நல்லா தான் இருந்தாங்க அம்மா, அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிரும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 6ஆம் இடத்துல போறாரு. குரு பார்வை இல்லாத இடத்துக்காக போகும்போது நீங்க அம்மாவோட உடல்நிலையை நீங்க கொஞ்சம் கவனம் கொள்றது மிக சிறப்பான அமைப்பு. பாருங்க, அம்மா அப்பா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடம் அதிபதியும் கூட கேதுபான் கொடுத்துருக்காரு. அப்பாவோட பிரிவுனால தாங்க முடியாது. அப்பா நல்லா தெரிஞ்சாலும் ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி
மாதிரியா சின்ன சின்ன தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரங்க செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கிற மாதிரி பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குங்க. பாருங்க லாபஸ்தான விதி 6க்கு போறாரு. பெருசா தொழில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்க 4ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு. அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க இடம் சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருக்கிறது மிக சிறப்பு. பாருங்க இது ஒன்னே பாருங்க 12ஆம் இடத்தையும் உங்களுக்கு செவ்வாய் பார்க்கிறாரு பாத்தீங்களா 6ஆம் இடத்துல இருந்து. அப்போ இந்த காலகட்டத்தில் வெளியூர் பிரயாணம், அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பிரயாணம் ஏதாவது செஞ்சிங்கன்னா மிக சிறந்த யோகம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளிநாடு போகவே இல்லை அப்படின்னு நினச்சா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் நல்லபடியாக போகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்க அந்த செவ்வாய் பகவான் நம்ம காற்று ராசியில் இருக்காரு. அந்த காற்று ராசியில் இருந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 100% வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா போது கம்பல்சரி போகிறதுக்கான சந்தர்ப்பம் உருவாகும். அது எப்படி பயன்படுத்துறீங்கன்னா அங்கே தொழில் செய்யறக்கோ அடுத்து அங்கே வேலை செய்யறக்கோ போகலாம். ஆனால் அங்கே தொழில் அப்படிங்கிறது பெரிய பலம் கிடையாது இந்த காலகட்டம். ஏன்னா அந்த ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய் பகவான் பேச்சியாய் கடகத்துக்கு வந்துடுறவங்க கூட செய்யலாம் சரிங்களா. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்க போய் வேலைக்கு தான் போக முடியும், அங்கே தொழில் செய்யறதுக்கான அமைப்பு ஒன்று பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்போ இந்த காலகட்டத்தில் கவனமாக செய்யப்படுறதே சிறப்பு. பாருங்க இது வரைக்கும் வெளிநாட்டில் வேலை இழந்து வேலை தேடி இருப்பீங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை, அந்த வேலைக்குண்டான அதிபதி அங்கேயே இருக்கும்போது 100% உங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுதான் சொல்லணும். பாருங்க 11ஆம் அதிபதி 6ல, 14ஆம் அதிபதி 6ல, இந்த 2 பேர் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கு பார்த்தீங்களா. இந்த காலகட்டத்தில் நல்லபடியா வேலை கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல என்ன வேலைன்னா நினைச்ச மாதிரி வேலை, பிடிச்ச மாதிரி வேலை. ஏன்னா குரு 5ல் இருக்கிறார் பார்த்தீங்களா, இது மிக அருமையான வாய்ப்பு. பாருங்க லாபம் நீங்க 1 லட்ச ரூபா சம்பளம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சம்பளம் வர்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அது இந்த 54 நாட்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்திட்டீங்கன்னா மிக சிறந்த யோகத்தை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்க போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் பலன் சொல்லாமல், இந்த பலன் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த செவ்வாய் பயிற்சி இவருக்கு நல்லது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் நீங்கள் கவனமாக போகிறது சிறப்பு. பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் பார்க்கும்போது அயன சயனத்தையும் உங்களுக்கு செவ்வாய் பகவான் பார்க்கும்போது நிம்மதியான தூக்கம் கூட வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கம்மியாக இருக்க போகுது. பாருங்க நண்பர்கள் மூலியமா நிறைய ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. பாருங்க துரோகத்தை மட்டும் கண்ணு முன்னாடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கு. என்னதான் பண்ணாலும் கூட நம்ம உண்மையா இருப்பீங்க, ஆனால் அந்த உண்மைக்கு கம்பல்சரி புறம்பான விஷயமெல்லாம் நடந்துட்டே இருக்கும். இந்த நண்பர்கள் ஏமாத்தவே இல்லை, இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு கடுகளை கூட நினைக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்க துரோகத்தை கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கான தன்மை அப்பப்போ உருவாகி கொண்டே இருக்கும். இதுல கவனமா இருந்தீங்கன்னா சரி. பாருங்க இதில் மனைவின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மனைவி எப்போ தான் அமைவாங்க அப்படின்னு ஒரு ஏக்கத்திலே இருப்பாங்க. இந்த மனைவி அமைந்தாலும் கூட நம்மளுக்கு நல்லபடியாக மனைவி அமையலையே அப்படின்னு ஒரு வருத்தத்திலேயே இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கும். ஏன்னா நமக்கு நினைச்ச மாதிரி மனைவி அமையலையே, ஒரு வார்த்தை தான் பேசினா அந்த ஒரு வார்த்தையை வச்சு பெரிய சண்டை வச்சு பெரிய ஒரு பிரிவினை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு மனைவினால் அம்மானம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை என்ற சூழ்நிலைக்கு மேலும் மேலும் மன உளைச்சல் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பாருங்க உங்க ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ உங்க செவ்வாய் அப்படிங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ 6ஆம் இடத்துல இருந்து இந்த மகர ராசிக்கு அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அப்போ இதை தெரிஞ்சு இருந்தீங்கன்னா சேர்ந்து பேசினா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் உதவும். நல்லா சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். சரிங்க பிரிஞ்சுட்டீங்க நம்ம சேர்ந்து வாழ முடியாது, டைவர்ஸே பண்ணிடலாமல் அப்படின்னு நினைச்சாலும் கூட வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார் மகர ராசிக்கு. அப்போ கம்பல்சரி சேர்ந்து வாழலாம். அப்படி இல்லைனாலும் கூட அடுத்த தாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இந்த 45 நாட்களுக்குள்ள அமைய போகுது. அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. பாருங்க இந்த செவ்வாய் 6ஆம் இடத்துலேருந்து 2வது தாரத்தை நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். அடுத்தது சனி பகவான் இங்கே ஒரு ராசியிலிருந்து கிளம்புறதுக்குள்ள நல்லபடியாக ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். பார்த்தீங்கன்னா முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக எடுத்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக
சிறப்பான அமைப்பு. பார்த்தீங்கன்னா இது எல்லாம் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி பற்றி தான். இது உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புத்தி போகுதா, அந்தரம் போகுதா, திசை தான் போகுதா அப்படின்னு செக் பண்ணுறது மிக நல்லது. பார்த்தீங்கன்னா அந்த என்ன திசை தகுந்த மாதிரி நீங்கள் முயற்சியும் முன்னேற்றம் செஞ்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர். நன்றி, வணக்கம்.